உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 27 12/1/2024 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி மகிமை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் தாயாருடைய பெருமையை, அதாவது எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம், அந்த திருமாலாகிய தெய்வம் அந்த திரு என்ற தாயாரோடு சேர்ந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு திருமால் என்ற சிறப்பு பெயரானது அமைகின்றது. அந்த திரு இல்லை என்று சொன்னால் அவன் வெறும் மால். ஆகையினால் அந்த பெருமாளுக்கு ஒரு கருணையை செய்யக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவள் யார் என்று சொன்னால் தாயார் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அந்த தாயாரை நாம் தாயார் என்ற திருநாமத்திலேயே வழிபாடு செய்கின்றோம். உலகத்திற்கெல்லாம் தாயாக இருந்து அவள் ரட்சிக்கின்றாள், அவள் காப்பாற்றுகின்றாள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் தாயார் என்று எல்லா பெருமாள் கோவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அப்படி பெருமாள் சன்னதிக்கு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதியானது அமைந்திருக்கும். எல்லா பெருமாள் கோவிலையும் பெருமாறியா, ஆனால் ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் இடது பக்கத்திலே தாயார் சன்னதியானது அமைந்திருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக உடனடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருப்புட்குழி. அந்த திருப்புட்குழியில் இருக்கக்கூடிய தாயார் மரகதவல்லி தாயார் என்று பெயர். அந்த ஊரில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்திங்கன்னா மரகத பவனம் என்றே மரகதவல்லி தாயாரை வைத்தே அப்படி அழைப்பார்கள். இந்த மரகதவல்லி தாயாருடைய பெருமை, அதாவது வறுத்த பயிறு முளைக்க வைக்கும் தாயார் என்று. அந்த வறுத்த பயிறு முளைக்க வைக்கும் தாயார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்கள் அமாவாசை என்று இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும். அந்த ஆலயத்தில் இந்த மாதிரி நான் அமாவாசை விரதத்திற்காக வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மடைப்பள்ளியில் நமக்காக பயிரை வறுத்து கொடுப்பார்கள். அந்த பயிரை வறுத்து கொடுத்தக்கூடிய பயிரை நாம் அப்படியே அந்த தாய்மார்கள் என்ன செய்யணும்? அவர்களுடைய இடுப்பில், அதாவது தலைப்பில் கட்டி கொள்ள வேண்டும். அப்படி கட்டிக்கொண்டு அந்த திருக்குளத்தில் நீராட வேண்டும். அப்படி நீராடியதற்கு பிறகு அந்த ஈர துணியோடு அந்த ஆலயத்தின் தாயார் சன்னதியில் அவர்கள் விரதம் இருக்க வேண்டும். அப்படி விரதம் இருந்து அன்று இரவு அங்கே தூங்கி மறுநாள் காலையில் எழுகின்ற பொழுது அந்த வறுத்த பயிரானது முளைவிட்டிருக்கும். அப்படி முளைவிட்டு இருக்கின்றது என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை உண்டு என்ற ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவான ஒரு பதில். ஆகையினாலே தான் இந்த தாயாரை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில் வறுத்த பயிறு முளைக்க வைக்கும் தாயார் என்று குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட அருள் தாயாரை இப்பொழுது நாம் பக்தி பாடலோடு தரிசிப்போம். பாருங்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் தாயாருடைய பெருமையை அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி தாயார் என்று சொல்கின்ற நேரத்தில் ஸ்ரீரங்கம் தொடங்கி ஸ்ரீரங்கநாச்சியார் தொடங்கி எல்லா தாயாரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் திருப்புட்குழி திவ்யதேசத்தில் விஜயராகவ பெருமானுடைய தர்ம பத்தினியாக இருக்கக்கூடிய மரகதவல்லி தாயாருடைய பெருமையை பற்றி சென்ற பகுதியில் சிந்திக்க தொடங்கினோம். அந்த மரகதவல்லி தாயார் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அன்பர்களே, அந்த தாயார் எப்படி என்று சொன்னால் இடது பக்கத்திலே இருக்கின்றார். எப்பொழுதும் பெருமாளுக்கு வலது பக்கத்தில் தான் தாயார் இருப்பார். சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிவபெருமானுக்கு இடது பக்கத்தில் அம்பாள் இருப்பது வழக்கம். இது ஒரு மரபு, இது ஒரு ஆகம விதி. இப்பொழுது சிவாலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு அம்பாள் இடது பக்கத்தில், ஆனால் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில். ஆனால் திருப்புட்குழி போன்ற சில திவ்ய தேசங்களில் அந்த தாயார் சன்னதியானது இடது பக்கத்திலே அமைந்திருக்கும். அப்படி இடது பக்கத்திலே அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே திருப்புட்குழியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாக்க ஜடாயுவுக்கு வைகுந்தத்தில் ஏற்றுவதற்காக ஜடாயுவுக்கு அந்திம கிரிகைகள் செய்தார் எல்லாம் வல்ல பரம்பொருளாகி இருக்கக்கூடிய ராமபிரான். அன்பர்களே, அதாவது அந்த ஜடாயு தசரதனுடைய ஆருயிர் நண்பன், கழுகரசன், பறவைகளுக்கு வேந்தன். ராவணன் ஜானகியை கவர்ந்து சென்ற பொழுது ராவணனோடு போராடி அப்படி ராமனுக்காக, சீதைக்காக, அந்த ஜானகிக்காக உயிரை துறந்த வள்ளல் அல்லவா?
ஆகையினால் அந்த ஜடாயு என்று சொல்லக்கூடிய பறவையை அப்படி தன்னுடைய தந்தை ஸ்தானத்திலே வைத்து அந்த ஜடாயுவை தன்னுடைய வலது தொடையிலே அமர்த்தி வைத்து அந்த ஜடாயுவுக்கு ஈம கிரிகைகள் செய்தார் ராமபிரான், அந்திம கிரிகைகள் செய்தார் ராமபிரான். அப்படி அந்த ஜடாயு அப்படி தகனம் செய்து அந்திம கிரியை செய்கின்ற பொழுது அந்த அக்னி ஜுவாலை, அந்த தீ ஜுவாலை இருக்கின்றதல்லவா ஜடாயுவை எரிக்கின்ற நேரத்தில், ஆகையினால் தாயார் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் இடது பக்கத்தில் வந்து தங்கினார். எங்கு? திருப்புட்குடியில். ஆகையினாலே தான் அந்த திவ்ய தேசத்திற்கு பெயரே பாருங்கள், திருப்புல்குடி. புல் என்று சொன்னால் பறவை. அதாவது அந்த பறவையாக இருக்கக்கூடிய ஜடாயுவுக்கு கதி மோட்சம் கொடுத்த திவ்ய தேசம் என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த திருத்தலமானது திருப்புல்குடி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த தாயார் விசேஷ சக்தி வாய்ந்த தாயாராக விளங்குகின்றார். வாருங்கள், தாயாரை இப்பொழுது நாம் பக்தி பாடலோடு தரிசிப்போம். அன்பர்களே, நம்முடைய மார்கழி மெய்மை நிகழ்ச்சியில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி நிகழ்ச்சியில் 7வது பாடல். அதாவது இறைவனை புரிந்து கொண்டவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். அது பழச்சுவையன அமுதன அரிதன எளிதன அமரரும் அறியார். அதாவது தேவர்கள் என்று சொன்னால் எல்லாம் அறிந்தவர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவர்களாலேயே அறியப்பட முடியாதவன் யார் என்றால் எங்கள் ஆளியா யார்? சிவபெருமான் என்று. அது பழச்சுவையன அமுதன, அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அரிது என முடியாது அரிது என்று சொல்வான். ஆனால் எளிது, அவன் எளிமையானவன் என்று. அப்படி அந்த சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் தான், ஆனால் மிக எளிமையானவன் என்று. அவன் எங்கே இருக்கின்றான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உத்தரகோச மங்கையை பற்றி இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். உத்தரகோச மங்கை என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மரகத நடராஜர் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? இப்போ ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் நடைபெற்ற பொழுது சந்தனத்தை களைந்து அந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்தார்கள். வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். மற்ற எல்லா நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவர் சந்தன காப்பில் தான் இருப்பார். காரணம், அந்த மரகத கல்லால் ஆக்கப்பட்ட நடராஜர் என்ற காரணத்தால் அந்த மரகதத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தியானது உண்டு என்ற கருத்தில் அப்படி பாதுகாப்பாக அந்த நடராஜ பெருமானை போற்றி வணங்குகின்றார்கள். இப்பொழுது உத்தரகோச மங்கை என்று அந்த ஊருக்கு ஏன் பெயர் ஏற்பட்டது? அதாவது இந்த உலகத்தில் முதல்ல தோன்றிய ஊர் எது என்று பார்த்தோம் என்று சொன்னால் புராணத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது, அதாவது மங்கை என்று, அதாவது இந்த மங்கை என்று மண்பாதி மங்கை முந்தி, மங்கை முந்தியா மண் முந்தியா என்று அப்படி கொடுப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விளக்கங்களை உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால் உத்தரகோச மங்கை. இந்த திருத்தலத்தில் ஒரு வேதியரின் மகளாக தோன்றினாள் அம்பிகை. அந்த அம்பிகையை பல வேதத்திலிருந்து பல வினாக்களை தொடுத்து பல கேள்விகளை கேட்டு பதிலை பெற்று பிறகு திருமணம் செய்து கொண்டார் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆகையினால் அந்த அன்னை பார்வதி உத்திரம் பதில் கொடுத்தாள் அல்லவா? ஆகையினாலே தான் அந்த ஊருக்கு உத்தரகோச மங்கை என்ற பெயர். உத்தரவு என்று சொன்னாலே பதில் என்ற பொருள். அப்படி தக்க பதில்களை கொடுத்தாள் அம்பிகை. எனவே இந்த ஊருக்கு உத்திர கோச மங்கை, கோசம் என்றால் வேதம் என்ற பொருள், உத்திர கோச மங்கை என்ற பெயரானது ஏற்பட்டது என்று தெரிவித்து இப்பொழுது நாம் திருப்பள்ளி எழுச்சி பாடலை சிந்திப்போம். பாருங்கள். வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் தாயாருடைய பெருமையை பற்றி சிந்தித்தோம். தாயார் என்று சொல்கின்ற நேரத்தில் கருணையின் மறு வடிவமாக இருக்கக்கூடியவர். அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய லைஃபு, அதாவது ஹிப்போக்ரட்டிக் லைஃப்பில் இப்போ நாம் இறைவனுடைய கருணையை பெற முடியுமா என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக கொஞ்சம் சிரமந்தான். ஆகையினால்தான் அம்பாள் என்ன செய்கிறாளாம், தாயார் என்ன செய்கிறாளாம், பெருமாள்கிட்ட நம்மளுக்காக சிபாரிசு பண்ணுறா. நம்ம பையன் தாங்க, யார் தாங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யலைன்னு. இப்போ நம்ம வீட்லேயே அந்த கதை தானே நடக்குது. இப்போ நம்ம குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டா நம்ம வீட்டு அம்மா தானே எடுத்து சொல்கிறாங்க, நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுறோமா இல்லையா? அதை போலத்தான் இறைவனும். எனவே தான் இப்பொழுது எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலும் நமக்கு அருள் செய்வது தாயாரின் வார்த்தையை கேட்டு, அதே அடிப்படையில் தான் சிவபெருமானும்
ஆகையினாலே தான் உத்தர கோச மங்கையுள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை திருப்பள்ளி எழுச்சியில் பாடினார் மணிவாசகப் பெருமான். அதாவது அந்த மங்கைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய திருத்தலம் என்ற கருத்தின் அடிப்படையில். எனவே இப்பொழுது நாம் அந்த தாயாருடைய அருளாலும் ஈசனுடைய அருளாலும் எல்லா நலமும் பெற்று நம்முடைய நேயர்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.